ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் பஞ்சு போல் நல்லா சாஃப்டான தேங்காய் தோசை எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பஞ்சு போல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சுவையும் நல்லாயிருக்கும். டிஃபனுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தேங்காய் தோசை செய்கிறதுக்கு இட்லி அரிசி நான் ஒரு 1.5 கப் கிட்டத்தட்ட 300 கிராம் அளவுக்கு சுடு தண்ணியில் போட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த கப் இது வந்து அரை கப் அளவுடைய கப்புங்க. இந்த கப்பில் 3 கப், அதாவது 1.5 கப் எடுத்திருக்கேன். 1.5 கப் அரிசிக்கு அரை கப் அளவுக்கு அவலை வந்து நல்லா ஒரு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. லேஸ் அவல்ன்றனால ஒரு 5 நிமிஷத்தில் ஊறிடும். பாருங்கள், அவல் நல்லா ஊறிடுச்சு. இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம். இட்லி அரிசி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது. நம்ம எடுத்திருக்க இந்த 1.5 கப்பு அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17லேருந்து 18 தோசை கிட்ட வரும், தேங்காய் தோசை வரும். இப்போ ஊற வச்ச அரிசியே போட்டாச்சு. இது கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அவலையும் போட்டுடலாம். அவல் சேர்க்குறனால நல்லா சாஃப்டாக வரும். உங்கள்கிட்ட சாதம் இருக்குன்னா நீங்கள் சாதத்தை கூட போட்டுக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு சாதத்தை போட்டுக்கோங்க. அதுவும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல், எவ்வளோ அரிசி எடுத்தீங்களோ அதில் ஒரு பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். நீங்கள் உடனே ஊற்றுறதா இருந்தால் ஆப்பசோடா சேர்த்து நம்ம வந்து இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு அவசரம் இல்லை, நீங்கள் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சு நம்ம வந்து இதில் வந்து தேங்காய் தோசை ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்துட்டேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா, அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஆப்பசோடா நான் எதுக்காக சேர்த்துருக்கேன்னா, நான் இப்போ மாவை அரைச்சிட்டு உடனேவே தோசை ஊற்ற போகிறேங்க. அதனால நான் வந்து ஆப்பசோடா சேர்த்துருக்கேன். நீங்கள் உடனே செய்யாமல் ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்பசோடா சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ மாவு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம தோசை மாவோடவே இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் வந்து சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்ச உடனேவே ஆப்பசோடா சேர்த்துருக்கோன்றனால உடனேவே நம்ம வந்து ஊற்றிக்கலாம். நம்ம போட்ட சர்க்கரை மட்டும் கரையட்டும். இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு தோசை கல் வச்சுக்கலாங்க. கல் சூடானதும் நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு மாவு விட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணாமே அப்படியே பாருங்கள் அழகாக அந்த ஷேப்புக்கு வந்துருச்சு. மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சுற்றி கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுட்டு இதை வந்து வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். இதை ஒரு சைடு வெந்தாலே போதும். நீங்கள் வந்து 2 சைடு வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நடுவில் வந்து வெந்து வரணும். சைடில் மட்டும்தான் வெந்திருக்கு. இப்போ நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். பார்க்கவே நல்லா ஆசையாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பரான பஞ்சு போல் சாஃப்டான தேங்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி இப்போ அடுத்த தோசையை நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இந்த தோசைக்கு நம்ம வந்து எப்படி வந்து ஆப்பத்துக்கு திருப்பி போட மாட்டோமோ அதே மாதிரி இதுக்கும் திருப்பி போடணுன்ற அவசியம் இல்லை. நல்லா ஒரு 1லேருந்து ஒரு 1.25 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. மூடி வச்சு ஒரு நிமிஷம் விட்டு 1லேருந்து 2 நிமிஷம் வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா சூப்பரான சாஃப்டான தேங்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கோட சர்வ் பண்ணியிருக்கேன். எப்பயுமே செய்கிற ஒரே டிஃபனை விட கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணுன்ற போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.